Hi friends, welcome to our channel Kalam Streams Achievers. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் வந்து 15 டெஸ்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 14 தேர்வுகள் முடிஞ்சிருக்கு. அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் MHC டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் 9ஆம் வகுப்பு 1 மற்றும் 2ஆம் இயல்கள் தேர்வு படிக்காதவங்க படிச்சுட்டு அட்டன் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா, முதல் கேள்வி, மனிதன் முதலில் தம் எண்ணங்களை பிறருக்கு தெரிவிக்க முயன்றதில் பொருந்தாதது எது? ஆன்சர், இவற்றில் எதுவும் இல்லை. ஏன்னா சைகைகள் காமிச்சா மெய்ப்பாடுகள் இருந்தது, ஓவியங்களாகவும் இருந்தது. அவங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய அந்த செய்கைகள் எல்லாமே இப்படியும் இருந்தது அப்படின்றத நமக்கு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் ஒளிகள் அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் கூற்று, திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் அவை பொதுவான அடிச்சொல் கொண்டிருப்பதை காண முடியும். திராவிட மொழிகள் மொத்தம் 28. சமஸ்கிருத கலப்பின்றி தமிழ் தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் மால்தோ. கண்ணு என அடிச்சொல் காணப்படும் திராவிட மொழி கன்னடம். இதுதான் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. முதலது பாருங்கள், திராவிட மொழிகளின் சொற்களை ஆராய்ந்தால் பொதுவான அடிச்சொல் கொண்டிருப்பதான்னு கேட்டால் கண்டிப்பாக கொண்டிருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து சரியானது தான். அப்போ முதல் இது சரி. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, திராவிட மொழிகள் மொத்தம் 28. கரெக்டு தான், 28. லாஸ்ட்டில் சேர்த்த 4 என்னென்ன? எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா. இதெல்லாம் கடைசியில் சேர்த்த 4. சமஸ்கிருத கலப்பின்றி தமிழ் தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர் யாருன்னு கொடுத்துருக்காங்க, மால்தோ. இந்த கூற்று தவறு. காரணம், இதை கூறியவர் கால்டுவெல். கண்ணு என அடிச்சொல் காணப்படும் திராவிட மொழி கன்னடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து சரிதான். ஓகேங்களா, ஸோ கன்னடம் மற்றும் மலையாளம். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுலேயுமே காணப்படும். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, மலையாளமில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த லெசனில் என்ன அந்த எழுத்துக்கெல்லாம் குழப்பம். மலையாளம்னு வந்தாலே 3 நூ வரும். ஓகேங்களா, ஸோ அதை செக் பண்ணி பாருங்களேன், கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ கண்ணு அப்படின்றது இந்த 3 நூ வந்திருக்கா, அது மலையாளம். அதே மாதிரி 3 அப்படின்னு எழுதும்போது இந்த 3 நூ வந்தால் அது மலையாளம். இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 3 நூ வந்தால் அது வந்து மலையாளமில் தான் வரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஆந்திர பாஷா பூஷணம் எந்த நூற்றாண்டு? ஸோ இது எல்லாமே வந்து அந்த பின்னாடி இருக்கக்கூடிய பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். ஆன்சர் 12ஆம் நூற்றாண்டு. 11ஆம் நூற்றாண்டுக்கு வந்து பாரதம்னு வரும். ஓகேங்களா, ஸோ பாரதம், நம்ம பாரதம் தான் எப்போயுமே நமக்கு ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, அதுக்கடுத்து 9ஆம் நூற்றாண்டு. 9ஆம் நூற்றாண்டுன்றதை பொறுத்த வரைக்கும் எது வரும்னா கவிராஜ மார்க்கம். ஓகேங்களா, ஸோ கவிராஜ மார்க்கமில் தான் 9ஆம் நூற்றாண்டு வரும். கவிராஜ மார்க்கம் எண்ணி பாருங்களேன், க வி ரா ஜ மா இர் இக் கா இம் 9 எழுத்துக்கள் இருக்கும். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 3ஆம் நூற்றாண்டு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியம், இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள், இந்த அடிகளுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர்ன்றதை பார்த்துடலாமா? ஓகே, ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். பாரதியார் பொறுத்த வரைக்கும் 1882ஆம் ஆண்டு பிறந்தவர். கவியோகி என அழைக்கப்படுபவர் சுத்தோனந்த பாரதியார். கீழ்கண்ட தூது வாயில்களில் பொருந்தாதது எது? கிளி, விரலி, பணம், இவற்றில் எதுவும் இல்லை. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர், இவற்றில் எதுவும் இல்லை. இது 3யுமே தூது விட்டதாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பாடல்கள்லாம் நிறைய இயற்றியிருக்காங்க. திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க, இதன் ஆசிரியர் யார்? ஆன்சர் கவியோகி. கவியோகி சுத்தானந்த பாரதியார் தான் வந்து இந்த அடிகளை வந்து சொல்லியிருப்பார். காதொளிர் குண்டலம் கைக்கு வளையாபதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50 இருக்குள்ள அதையும் வந்து சொல்லியிருப்பார் அழகா. ஓகேங்களா, அடுத்து, முக்கால் வீசம் எண் அளவு என்ன? இந்த எண் அளவுகள் வந்து நிறைய குழப்பக்கூடியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு வீசம்ன்றதுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாகவே வந்து இந்த எண் அளவுகளை வந்து என்ன பண்ணிடலாம், குழப்பம் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, ஓகே, இப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத பார்த்துலாம். இவங்க என்ன கேட்டிருக்காங்க, முக்கால் வீசம் கேட்டிருக்காங்க. முக்கால் வீசம்க்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னா 3/64. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன சொன்னேன், முக்கால் வீசம்னு வருது, முக்கால்னு எடுத்துக்காதீங்க, வீசம்னு மட்டும் எடுத்துக்கோங்க. வீசம் அப்படின்றதுக்கு இருக்கா, அப்போ வீசம் பாருங்கள், வீசம்ன்றோட அளவு என்ன, 1/16. இதுதான் வந்து வீசம் அப்படின்றதோட அளவு. ஸோ இப்போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, முக்கால் வீசம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இந்த அந்த வீசம்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு முக்கால் வீசம்னா என்னது, 3/4. இதுதான் முக்கால் வீசம். இது வெறும் வீசம், இது முக்கால்னு அர்த்தம். அப்போ இது ரெண்டையும் பேருக்குனா முக்கால் வீசம்.
அப்போ 3 பை 16 × 4 எவ்வளோ? 6 நாங்க 24, 4 மிச்சம் 2, 1 நாங்க 4, 2 6. அப்போ 3 பை 64. அப்போ என்ன பண்ணணும்? வீசம் மட்டும் படித்து வச்சுட்டு முக்கால் வீசம்னா 3 பை 4ன்னு போட்டுக்கணும். கால் வீசம்னா 1 பை 4. அதே மாதிரி அரை வீசம்னா 1 பை 2. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுக்கணும். இதே 3 வீசம்னு கொடுத்தாங்கன்னா 3 × வீசத்தோட அளவு 1 பை 16 அந்த மாதிரி போடணும். அப்போ இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் ஈஸி. அப்போ இது வந்தீங்கன்னா முக்கால் வீசம் முடிஞ்சு. இது வெறும் வீசம்னு வந்தால் தான் முடியும். ஓகேங்களா? ஸோ இதே பார்த்தோம் அப்படின்னா அந்த 1 பை 8ன்றது எதுக்கு வரும்? ஏன்னா இந்த மாதிரி படிக்கும்போதே அதெல்லாம் ஒன்றா ரீட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ 1 பை 8 நமக்கு எதுக்கும் வராது. அடுத்து 3 பை 20. 3 பை 20 எதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 மா அப்படின்றதுக்கு வரும். வெறும் மா அப்படின்றது வந்து 1 மா அப்படின்னா 1 பை 20, 3 மானா 3 பை 20 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ வந்து ஆன்சர் 3 பை 64. இலியாத் என்பது எந்த மொழியின் தொன்மையான காப்பியம்? ஆன்சர் கிரேக்க மொழியோட தொன்மையான காப்பியம் தான் இலியாத். மீனா கனகாம்பரத்தை சூடினாள். இதில் பயனிலை என்பது யாது? ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். ஆன்சர் சூடினால் என்பது தான் வந்து பயனிலை. ஓகேங்களா? ஸோ பயனிலை அப்படின்றது மோஸ்ட்லி வந்து லாஸ்ட் சென்டென்ஸில் தான் இருக்கும். ஓகேங்களா? லாஸ்ட்டு என்ன வருதோ இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவன் செஞ்ச செயலை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த சென்டென்ஸோட கம்ப்ளீட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது. ஓகே, அடுத்து பார்க்கலாம். குமரன் மலையில் நனைந்தான். இதில் எந்த வகை இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் உடன்பாட்டு வினைத்தொடர். ஓகேங்களா? ஏன்னா அவன் உடன்பட்டு தான் என்ன பண்ணியிருக்கான்? மலையில் நினைறான். ஓகேங்களா? ஸோ அது செய்வினையோ தன்வினையோன்றதை விட உடன்பாட்டு வினைன்றது தான் இதுக்கு சரியானதாக இருக்கும். பொருந்திய இதில் இடம்பெற்றுள்ள உடம்படும் மெய் சந்தி எது? அதாவது இந்த சொல். ஓகேங்களா? பொருந்திய அப்படின்ற அந்த சொல்லில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உடம்படும் மெய் சந்தி என்ன? ஆன்சர் ஈ. உடம்படும் மெய் சந்தி அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவோம்னா ஈயும் இவும் சொல்லுவோம். இங்கே பொருந்தியன்றதுல ஈ தான் இருக்குது. ஓகேங்களா? இதில் எது சரி? அவை யாவும் இருக்கின்றன, அவை யாவையும் இருக்கின்றன, அவை யாவும் எடுங்கள், அவை யாவற்றையும் எடுங்கள். இதில் வந்து எது சரியானது? இது வந்து நமக்கு புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்துருந்தாலே தெரியும். சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ ஓகே, இப்போ இதுக்குரிய ஆன்சர் என்னன்றதை பார்த்துடலாம். அவை யாவற்றையும் எடுங்க அப்படின்றதான் பொருள். ஓகேங்களா? அவை அப்படின்றது யாவற்றையும்ன்றது பன்மையை குறிக்கக்கூடியது. அது மட்டும் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே யாவுன்றது ஒருமையாக இருக்கும், யாவையும்ன்றது சென்டென்ஸ் கம்ப்ளீட் இருக்காது. ஸோ இதுதான் சரி. அவை யாவற்றையும் எடுங்கள் அப்படின்னு தான் வரணும். மூறு என்பது எந்த மொழிச்சொல்? ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ மூறு என்பது எந்த மொழிச்சொல்னு பார்க்கலாம். ஆன்சர் கன்னடம். ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கன்னடம் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ கண் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கண்ணை மூடுன்னு சொல்லுவோம்ல, அப்போ கண்ணை மூடுன்னு எழுதும்போது நம்ம என்ன பண்ணிட்டோம்? மிஸ்டேக்காக மூறுன்னு எழுதிட்டோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா கண்ணுக்கே 3 சொல்லின்னு தானே வரும். இங்கே 2 சொல்லின்னு மிஸ்டேக் எழுதுன மாதிரி டூக்கு பதிலாக ரூ போட்டோம். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து இளமையில் கல்வி, இதனை நிறைவு செய்க. அதாவது இது ஒரு பழமொழியை வந்து நிறைவு செய்கிற மாதிரி புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து கேட்ட கேள்வி தான் இது. ஸோ இளமையில் கல்வி, முதுமையில் இன்பம். மொழிபெயர்ப்பும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் மனவை முஸ்தஃபா. ஓகேங்களா? ஸோ முஸ்தஃபா அந்த சாங் இருக்குள்ள அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதில் சவுண்ட்லாம் நல்லாயிருக்கும், ஒலி. ஓகேங்களா? சவுண்ட்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மொழி அந்த இருக்கக்கூடிய தமிழில் அழகாக இடம்பெற்றிருக்கும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். பாண்டி மண்டலத்தின் நிலப்பகுதியில் எதனை கண்மாய் என அழைப்பர்? ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ ஆன்சர் ஏரி தான் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கம்மாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கண்மாய் அப்படின்றதும் கம்மாய் அப்படின்றதும் வழங்கப்பட்டுட்டு வருது. பிள்ளைத்தமிழில் நீராடல் பருவம் என்ற ஒரு பருவம் உண்டு. இது சரியா தவறா? ஸோ பிள்ளைத்தமிழில் மொத்தம் 10 பருவங்கள்னு தெரியும். ஸோ அந்த 10 பருவங்களில் ஒன்று அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீராடல் பருவம்னு சொல்கிறாங்க. இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர் சரிதான். பிள்ளைத்தமிழ் என்பது ஒரு சிற்றிலக்கிய நூல்களில் ஒன்றா கூட வந்து சொல்லலாம். ஓகேங்களா? 96 வகை சிற்றிலக்கிய நூல் இருக்குல்ல, அதில் ஒன்று. முல்லை பெரியாறு அணையை ஒரு சில மாவட்டங்களுக்கு உதவும் வகையில் கட்டினார் ஜான் பெனிக்விக். அதில் பொருந்தாதது எது? மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், ஈரோடு. ஸோ இதில் என்ன ஆன்சர் அப்படின்றத பார்த்தலாம். இது வந்து என்ன அப்படின்னா இந்த மேப்பில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஜாகிரஃபியில் தெளிவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப டஃபாலாம் இருக்காது. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். ஆன்சர் ஈரோடு. எந்தெந்த இதுக்கு பயன்படும் வகையில் கட்டியிருப்பாருன்னா தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம். அந்த மேப்பில் பார்த்தோம் அப்படியே அழகாக இப்படி வரும். ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து அந்த ராமநாதபுரம் வழியாக இப்படி போகிற மாதிரி இருக்கும்.
அந்த மேப்பில் அந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் லைனாக இருக்கும் அழகா. ஓகேங்களா, மேப்பில் பார்த்து படிங்க. திராவிட மொழிகளின் எதன் தன்மை ஒட்டி பால் பாகுபாடு அமைந்துள்ளது? ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பொருட்கள். அது என்ன பொருளோ அதை பொறுத்து தான் எந்த பால்வளை போடலாம், பலவின் பல்ல போடலாமா, ஒன்றன் பல்ல போடலாமா, பலர் பல்ல போடலாமா, இந்த மாதிரியான சிந்தனைகள் நம்ம திராவிட மொழிகளில் இருக்குது. எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயெனவே. இந்த அடிகளின் ஆசிரியர் யார்? ஸோ இந்த அடிகள் பாருங்களேன் எவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த அடிகளோட ஆசிரியர் யாருன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் தமிழன்பன். கவியோகி வந்து சுத்தானந்த பாரதியார். ஓகேங்களா, கவியோகி என்று சிறப்பு பெயருடன் அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் சுத்தானந்த பாரதியார். சுப்ரபாரதி மணியன் என்பவர் கனவு என்னும் இதழை நடத்தி வந்தவர். இவர் 1921 ஆண்டு வரை வாழ்ந்தவர். சோமசுந்தர பாரதி என்பவர் பாரதி அந்த பெயரில் அழைக்கப்படக்கூடிய ஒரு கவிஞர். இலியத் எனும் காப்பியம் எந்த மொழியின் தொன்மையான காப்பியம்? ஆன்சர் கிரேக்கம். கோவலன் கொலையுண்டான். இது செயற்பாட்டு வினை. இந்த கூற்று சரியா தவறா? இந்த செய்வினை செயற்பாட்டு வினையெல்லாம் நல்லா தெளிவாகவே படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். ஆன்சர் கூற்று சரி. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை யார்? ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். சர் ஆர்தர் காட்டன் அவர்கள். ஜான் பென்னிக்விக் என்பவர் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர். சர் ஆர்தர் காட்டன் என்பவர் கோதாவரி ஆற்றின் அருகே வந்து, அதாவது குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டியவர். வில்லியம் பென்னிங் பிரபு என்பவர் சதியை ஒழித்தவர். ஓகேங்களா, ஸோ வருடம் என்ன அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கமலை நீர் பாய்ச்சும் கிணறு அமைப்புள்ள அந்த கிணறு வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து எல்லாமே இந்த பாக்ஸில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரொம்ப முக்கியமானது. ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஆன்சர் கூட்டை கிணறு. ஓகேங்களா, கூவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூவல் அப்படின்றத வந்து நம்ம என்னென்னு சொல்வோம் அப்படின்னா, ஓர்மன் நிலத்தில் தோண்டப்படக்கூடிய நிலை தான் வந்து கூவல்னு சொல்வோம். அதே மாதிரி கண்மாய் ஆல்ரெடி பார்த்தோம். பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பேர் தான் கண்மாய். ஸோ இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா, ஸோ மொத்தம் வந்து 25 மார்க்குக்கு நீங்கள் எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு, நம்மளோட எடுத்துக்காட்டுக்கு நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து நிறைய டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சு குரூப் 2க்கானது நிறைய போயிட்டுருக்கு. ஸோ எல்லா டெஸ்ட் பேட்சோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அடுத்த டெஸ்ட் பேட்ச் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.